சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் சோகமாக இருக்கிறதே. இதே சோகமாக இருக்கிறத ஏற்றுக்கிட்டா அதுதான் சந்தோஷமேங்கிறத படிச்சுக்கிட்டே இன்றைக்கான டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் நம்ம காரைக்கால் நண்பர்கள் இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட இன்விடேஷனை வாங்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. மிதமான மாலை பொழுது அடிச்சுக்கிட்டே ஜிம்முக்கும் போய் சேர்ந்தாச்சு. இன்றைக்கி ஜிம்மில் நமக்கு குவாட்ஸ் அண்ட் ஷோல்டர் தான் ஒர்க் அவுட்டு. ஸோ குவாட்ஸுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்குவாட் ஆரம்பிச்சாச்சு. அதில் ஒரு 100 kgயில் மேக்ஸிமம் போட்டு முடிச்சுட்டு ஒளிப்பதிவாளரும் இன்றைக்கி அதே வெயிட்டு தான் போடுவேன்னு போட்டார். 2 பேரும் ஒரே மாதிரி போட்டு முடிச்சுட்டு அடுத்த லெக் எக்ஸ்டென்ஷன் போயிட்டோம். லெக் எக்ஸ்டென்ஷன் போடும் போதே தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி அவ்வளோதான் காலுன்னு. அடுத்தது பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட். பேருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட்டும் ஈஸி கிடையாது ஒன்றும். அடுத்து லெக் ப்ரெஸ்ஸு, அதை கொஞ்சம் ஃபன் பண்ணி பேசிக்கிட்டே போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஷோல்டர் போட போயாச்சு. ஷோல்டருக்கு இன்றைக்கி மொத்தமே 3 வேரியேஷன் தான் போட்டோம். லேட்ரல் ரைஸ் ஒரு 3 செட்டு போட்டுட்டு, ரியர் பெக் டெக் ஃப்ளை ஒரு 3 செட்டு போட்டு, ஸ்ட்ரக்ஸ் போட்டு இன்றைக்கான டேவை முடிச்சாச்சு ஜிம்மில். இன்றைக்கி பெருசாக ஒர்க் அவுட் பண்ணுற மூடுமே இல்லை, இருந்தாலும் முடிச்சாச்சு. ஈவினிங் வீட்டுக்கு வந்த நண்பர்கள் கூட நைட்டு டின்னர் போயாச்சு. இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் சீட் மீல் நல்லாவே விட்டு கட்டினேன். பட் ப்ரோட்டீன் ஓரியன்டாகவே சாப்பிட்டு முடிச்சாச்சு.